Hi, hello friends, good morning. Welcome to Athi Designer Ariwork. இன்றைக்கி நம்ம Ariwork class 48 பார்க்க போகிறோம். class 47 ஓட வீடியோ லிங்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி class 48 என்னென்னா பீட்ஸ் ஃபில்லிங் ஸ்டிச்சை ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி, அதாவது லீவ் டிசைன் அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். அதுலேயும் த்ரீ டைப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டைப், இந்த மாதிரி ஆஃப் டைப், அதுலேயே இன்னொன்று எம்போஸ்டாக அந்த மாதிரி ஆஃப் டைப்பும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதை எந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணலாம், பீட்ஸை வச்சு ஃபுல்லாகவே ஃபில்லிங் மெத்தட் மாதிரி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனில் எப்படி பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் எவ்வளவோ டிசைன்ஸில் நம்ம த்ரெட் வச்சு ஃபில்லிங் பண்ணியிருப்போம். ஒரு லீவ் டிசைன் எடுத்துக்கிட்டால் கூட அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட் வச்சு ஃபில்லிங் மெத்தட்ஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கி ஒரு குட்டி லீவ் டிசைன் எடுத்துகிட்டு அதில் சுகர் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுகர் பீடை வச்சு நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நார்மல் நீடில் 30 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன், சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு த்ரெட், சில்க் சூயிங் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட் வந்து கிளாத் கலரில் எடுத்துகிட்டு இந்த நுனி பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுனி பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். 4 அல்லது 5 பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 பீடை வந்து நம்ம லோட் பண்ணி பார்க்கலாம், நம்மளோட டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது எப்படி இருக்குன்னு. அது பத்தலைன்னா நெக்ஸ்ட்டு 1 பீடை வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு பீடு வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது பார்க்கும்போது 5 பீட் லோட் பண்ணி பார்க்கலாம். 5 பீட் லோட் பண்ணும்போது நம்மளோட ஷேப்புக்கும் டிசைனுக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதுக்கு முன்னாடி பீட்ஸ் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து சொல்லி கொடுத்தேன்ல, அதே ஃபார்மேட் தான். இப்போ மேலே ரிட்டன் போகும்போது இதில் ஆஃப் விட கொஞ்சம் மேலே தள்ளி தான் இந்த ஸ்டிச் போடணும். ஆஃப் இந்த 3 இதை விட கொஞ்சம் மேலே தள்ளி தான் இந்த ஸ்டிச் போடணும். எதுக்காகனா கொஞ்சம் இறங்கி வர்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃபார்மேட். மறுபடியும் 5 பீட்ஸ் லோட் பண்ணி ஃப்ரீயாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். எப்போயுமே இப்படி அமுக்கி நம்ம தூக்கணும்னா பீடு எப்படி தூக்குது பார்த்தீங்களா, ஸ்பேஸ் கம்மி பண்ணுறதுனா பீடு வந்து தனியாக தூக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த பீட்ஸ் எவ்வளோ தூரம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டை இழுத்து பீடை நல்லா உள்ளே தள்ளி அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸாகவே பண்ணும்போது தான் நமக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். ஸ்டிச் போட்டு மறுபடியும் மேலே போய் ஆஃபுக்கு மேலே ஒரு ஸ்டிச், அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச். ஒரு 5 பீட் எடுத்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸ்பேஸ் பீடு எவ்வளோ ஃப்ரீயாக, கொஞ்சம் ஃப்ரீயாகவும் விட்டு இது பண்ணணும். ரொம்பவும் நம்ம அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நெருக்கிற மாதிரி பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்காது, பீடு வந்து தூக்கிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ட்ராயிங் பண்ண லீஃப் இங்கே இருக்குது. நம்ம இந்த ஸ்பேஸ் படி, இந்த ஃபார்மேட் படி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர்றோம். இப்போ பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ட்ராயிங் பண்ண டிசைன் எங்கே இருக்குது, நம்ம ஸ்டிச்சஸ் எதை பார்த்து போயிட்டுருக்கு, அது ஓகே தான். இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலேயே நம்ம க்ரியேட் பண்ணலாம் ஒரு லீவ் டிசைனை. இப்போ நான் 5 லேயர் கொடுத்து 4 ஸ்டான்ஸாவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இதுக்கு மேலே இந்த பீட் ஸ்டிச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லீஃபை வந்து ட்ராயிங் பண்ண போகிறோம். ஓகேவா, நம்ம ட்ராயிங் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி லீஃப்ஸை வந்து ட்ராயிங் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ இந்த லீஃப் எப்படி இருக்குது, இது ஒரு மாதிரியான லீஃப் தான். இதுக்கு மேலேயே நம்ம ட்ரா பண்ண பார்த்தீங்களா, இதில் வந்து நான் ஜரி த்ரெட் வச்சு நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். எதுக்காக நான் அந்த செயின் ஸ்டிச் அந்த அவுட்லைனை வந்து பேஸ் பண்ணி நல்லா காமிக்கிறதுக்காக, லீவ் டிசைன் சொல்லிட்டு நம்ம பீட் வச்சு பண்ணிட்டோம், ட்ராயிங் பண்ணிட்டோம், ஆனால் அந்த அவுட்லைனை வந்து பேஸ் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்காக அவுட்லைனை நல்லா திக்காக காமிக்கிறதுக்காக தான் இந்த இது. பாருங்கள், ஜரி த்ரெட் வச்சு அந்த பீட்ஸில் நம்ம இப்போ ட்ராயிங் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே ஜரி த்ரெட்டை வச்சு ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். ஏன்னா அந்த டிசைனை வந்து நல்லா பிரைட்டாக காமிக்கிறதுக்காக.
இது ஒரு வகையான லீஃப் ஃபில்லிங் தான், பீட்ஸோட ஃபில்லிங். இதிலே 2-3 டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ ரொட்டேட் பண்ணுறதுக்காக ஷார்ப்னஸ்க்காக இப்படி லாக் போட்டு திருப்பிக்கலாம். அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணலாம். இப்போ கொடி டிசைன் ஃபேமஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொடி டிசைன்லலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக லீஃப், இது ஒரு வகையான லீஃப், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம லீஃப் போட்டு பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணி காமிச்சோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நம்மளோட க்ரியேட்டிவ் தான் நான் சொல்லியிருக்கேன். த்ரெட் வச்சும் பண்ணலாம், பீடு வச்சும் பண்ணலாம். பட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்காக தான் நான் இப்படி ஒரு டிசைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தனியாக சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், பார்க்கவே நல்லா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது.